இங்க நம்ம ஹீரோவும், அவரோட ஃப்ரெண்டும் வேலைக்காக துபாய்க்கு வராங்க. ஆனா இவங்கள பிக்கப் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகியும், இவங்கள கான்ட்ராக்ட்ல வேலைக்கு எடுத்த முதலாளிங்க யாரும் வரல. இவங்களுக்கு அரபி தெரியாததால யார் சொல்றதும் புரிய மாட்டேங்குது. அங்க இருக்கிற தமிழ்காரர் உதவியோட அவங்களுக்கு வேலை குடுத்தவருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அது வெள்ளிக்கிழமைன்றதால துபாய்ல லீவ்னாலாம் கால் யாரும் எடுக்காததால அங்கேயே வெயிட் பண்றாங்க. அப்போ ஒரு ஆளு வேகமா அங்க வரத பார்க்குறாங்க. அவரு யாரையோ தேடுறத பார்த்தவங்க, அவர்தான் நம்மளோட கபிலா இருக்கும்னு நெனைக்கிறாங்க. கபில்னா அரபி மொழியில முதலாளின்னு அர்த்தம். அவரு நேரா இவங்க கிட்ட வந்து ஏதோ பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவரு பேசுனது எதுவுமே இவங்களுக்கு புரியல. போனவரு கொஞ்ச நேரம் விட்டு மறுபடியும் வந்து அவங்க கையில இருக்கிற பாஸ்போர்ட்டையும், விசாவையும் வாங்கிட்டு அவங்கள அவர் பின்னாடியே வர சொல்றாரு. அவங்களும் இவர் தான் நமக்கு வேலை தரவரா இருக்கணும்னு நெனச்சு பின்னாடியே போறாங்க. லக்கேஜ் ஏத்தின்னு போற வண்டியில அவங்கள ஏத்தி சிட்டில இருந்து ரொம்ப தூரமா இருக்கிற ஏதோ ஒரு பாலைவனத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த வண்டிய ஏதோ ஒரு இடத்துல நிறுத்துனவன் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட மட்டும் தனியா ஒரு ஆள் கூட அனுப்பி விட்டுர்றான். இத பார்த்த நம்ம ஹீரோ எங்களுக்கு ஒரே இடத்துல தான் வேலைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அவன் சாட்டையாலேயே அடிச்சு அவர வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு அவன் கிளம்பிடுறான். இவருக்கு எதுவுமே புரியல. கம்பெனி வேலைன்னு சொல்லிட்டு ஆட்டு பண்ணையில விட்டுர்றாங்க. இவரும் சரி எதுவா இருந்தாலும் காலையில பார்த்துக்கலாம்னுட்டு படுக்குறாரு. வெளியில காத்து அதிகமா இருந்ததால கூடாரத்துக்குள்ள போய் தூங்குறாரு. அப்பதான் அவரு ஒரு விஷயத்த பத்தி நினைச்சு பார்க்கறாரு. இவர் துபாய் வரதுக்காக வீட்டையும் நகையும் அடமானம் வச்சு வந்த பணத்தை மூணாவதா ஒரு ஆளுகிட்ட தந்துதான் இந்த வேலையை வாங்கியிருக்காருன்னு ஊர்ல அவரு அவங்க அம்மா ஒய்ஃப்னு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அவர் தூக்கத்துல இருந்து எழுப்பின அந்த அரபிக்காரன் அடிச்சு வெளியே துரத்திடுறான். நம்ம ஹீரோவோ தன் ஒய்ஃப் கட்டி தந்த ஊறுகாய் டப்பாவை எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு ஆட்டு மந்தையிலே தூங்கிடுறாரு.